சிறந்த பெறுபேறுகள் எடுத்த எங்கட சில மாணவர்கள் எங்கட அறிவுறுத்தல்கள், அதாவது எங்கட அழைப்பின் பேரில் அல்லாமல் அவர்களாக விரும்பி வந்திருக்கிறார்கள். யாரையுமே நாங்க அழைக்க இல்லை. அப்படின்னா பொம்பளை பிள்ளைகளும் இருக்கிறாங்க, இன்னும் பாய்ஸும் இருக்கிறாங்க வாரத்துக்கு. அப்ப இவங்களாக விரும்பி வந்திருக்கிறாங்க, எங்களை வந்து சந்திக்கணும் சொல்லி. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக நாங்க பயன்படுத்துறோம். கேண்டி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், பிரதானமான ஸ்கூல் மடவல மதீனா, அதே மாதிரி தௌலைகல் அல்மனார், அதே மாதிரி அக்குருனா அஸ்ஹர். இந்த 3 ஸ்கூல் பிள்ளைகளும் தான் எங்களோட கிளாஸ்ல பேஸ் பண்றாங்க. ஆகவும் எதிர்பார்த்த ஒரு போய் தான் எங்களோட முஸ்னி, ரைட்? அவர வாப்ப ஒரு எம்எஸ்சி கிராஜுவேட் ஒருத்தர். நாங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அவரை 3A. அவருக்கு எக்ஸாம் நடக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. உண்மையிலே அதுதான் ஸ்பெஷல் விஷயம், ரைட்? நல்ல ஒரு கட்டிக்கார போய் ஒரு வகுப்புகளும் அவர் மிஸ் பண்றது இல்லை. தியரியோ பேப்பர் கிளாஸோ எந்த ஒரு வகுப்புகளும் அவர் மிஸ் பண்ணினது இல்லை. எந்த அளவுக்கு வகுப்புல முன்னுக்கு இருக்கிற நேரம் முழுமையான கவனமும் பாடத்துல இருக்கு. நல்ல திறமையான முயற்சி செஞ்ச ஒரு போய் இடெக் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததோட அவருக்கு காய்ச்சலோட அம்மை நோய், அதாவது பப்பளைன்னு சொல்லுவாங்க, ரைட்? சிக்கன் பாக்ஸ் நோய் வந்து. இப்ப நான் நேரடியாக அவரை போய் சந்திச்சு எக்ஸாம் இடெக் எக்ஸாம் முடிஞ்சதோட அவரை போய் சந்திச்சு அவருக்கு ஃபுல்லாகவே வரது. அப்ப எந்த அளவுக்கு சொன்னா எஸ்எஃப்டி எக்ஸாமும் அங்கால ஐசிடி எக்ஸாமும் செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனா அவருக்கு படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. அவ்வளோ உடல் ரீதியாக ஃபுல் அவர் அவுட். இப்ப நான் சொன்னேன், 7 மாணவர்கள் ட்ரை பண்ணுங்க, ரைட்? இப்ப அவரை எந்த அளவுக்கு எப்படி எக்ஸாம் செஞ்சாருன்னா, அவரை தனிமைப்படுத்தப்பட்டு எக்ஸாம் ஹோல்ல அவரை, அது ஒரு பரவுன்ற நோய் தெரியும் உங்களுக்கு, அவரை குவாரண்டைன்ல வச்சு தான் எக்ஸாம் செஞ்சு. அப்ப உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் முழுமையா எவ்வளவு படிச்சாலும் அந்த ஒரு வருத்தம் வார நேரம் அவரை மனநிலை அப்படியே பாதிக்கப்பட்டது. அப்படி எக்ஸாம் செஞ்சு இடெக்ல A, அடுத்த 2 பாடமும் B. ஆகவே எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அவர் படிச்சு அந்த ரிசல்ட் எடுத்தது உண்மையிலே அவரை விடத்தை நாங்கள் ஸ்பெஷலாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், ரைட்? அவருக்கு நாங்கள் உண்மையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இடெக்ல செய்யறதுக்கு நானும் இடெக் தான் யூனிவர்சிட்டிக்கு அவுட் ஆகிருந்தேன். அந்த இதில் தான் நானும் இடெக் வந்தேன். வந்ததுக்கு பிறகு தான் தெரியும், நிறைய ஃபீல்டிங்கு நல்ல ஆட்டோமொபைல்லையும் போகையிலும், சிவில் சைட்லேயும் போகையிலும், ஐசிடி சைட்லேயும் தனியார் துறையே இருக்குது இடெக் செஞ்சாக்கள் இருக்குது. இப்போ நான் படித்ததை பற்றி சொல்லணும்னா, நான் பெருசாக உட்கார்ந்தெல்லாம் படித்தது இல்லை. கிளாஸ் பண்ணி வரேன், அதையும் கிளாஸுக்கு சேருக்கு தெரியும் நான் வர டைம். ஆனால் கிளாஸுக்கு வந்தால் நான் அடுத்த அவங்களோட பேசிட்டு காய்ச்சிருக்கிறதில்ல. நானும் எந்த வேலையும் சார் படிக்கிறது, பார்த்துருக்கிறது, படிக்கிறது, அவ்வளோதான். வீட்டுக்கு போனால் பெருசாக படிக்கப்படாது. ஆனால் இந்த பாஸ் பேப்பர் கொஞ்சம் செஞ்சேன், அவ்வளோதான். ஓலவருக்கு அப்படி இல்லை, ஓலவருக்கு நியாயமாக கஷ்டப்பட்டேன். ராவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் படிப்பேன். ஆனால் ஏழவருக்கு அந்தளவு கஷ்டப்படவும் இல்லை, அந்தளவு கஷ்டப்பட்டு படிக்கவும் இல்லை. ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த நாங்கள் ஆனால் வந்தது எனக்கு அம்மா நோய் வந்துச்சு. சிக்கன் பாக்ஸ் போனதால படிக்கிறதா போச்சு, அந்த பிரச்சனையாக இல்லை. இந்த ரிசல்ட்ஸ் வந்து A to B, இடெக்ல A, எஸ்எஃப்டில B, ஐசிடில B. முழுமையாக படித்ததுக்கு தான் ஐசிடி சஜாசருக்கு தெரியும், அவரை எதிர்பார்த்தது தான். ஜெசில் சருக்கும் தெரியும், அவரை ஷுவராக எதிர்பார்த்தது, அது பியா மாறிச்சு. ஃபர்ஸ்ட் இயர் முடியறதோட செகண்ட் இயர் ஸ்டார்ட்லேயே பாஸ் பேப்பர் செய்ய தொடங்கினா மிச்சம் லேஸ் ஆகிக்கும். நீங்கள் படித்த பாடத்தை பாஸ் பேப்பரில் கேள்வியில் செஞ்சால் மீதி கேள்வியே ஒரு பாடம் படிக்க செஞ்சுட்டு போகல. இல்லாட்டி கடைசியில எல்லாம் லோட் பண்ணினோம்னா கடைசியில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு செய்ய போனால் ஒன்றும் செஞ்சுக்கலாம் போகும்.